நியூவாக ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். கூகுள் க்ரோமில் ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பனிங்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அது வந்து இந்த பேஜுக்கு கொண்டு போகும். அதில் கூகுளில் ஜிமெயில் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து இந்த பேஜுக்கு கொண்டு வரும். ஏற்கனவே ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதில் ஷோ பண்ணும். நியூவாக பண்ணணும்னா கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் காமிக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய நேமை வந்து என்ட்ரு பண்ண சொல்லி கேட்கும். அதில் உங்கள் ஃபஸ்ட்டு நேம், இன்கேஸ் லாஸ்ட் நேம் இருந்துச்சுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், மந்த், டே அண்ட் இயரை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜெண்டர் என்னவோ அதையுமே வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் எந்த ஜிமெயில் ஐடியில் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த நேமை வந்து டைப் பண்ணலாம். அப்போ வந்து இங்கே நிறைய பாசிபிலிட்டி ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஷோ பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச நேம்ஸாக போட்டுக்கலாம். இல்லைனா கூகுளே ரெக்கமெண்ட் பண்ணுற மெயில் ஐடிஸை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸும் உண்டு. நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டு பாருங்கள். இன்கேஸ் அவைலபிளாக இருந்துச்சுன்னா அது வந்து ஆல்ரெடி அவைலபிள் ஜிமெயில் ஐடி அப்படின்னு காமிக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி மெயில் ஐடியை செட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் போடணும். பாஸ்வேர்ட் வந்து ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக இருக்கணும். அதில் லெட்டர்ஸ் இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும், சிம்பிள்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி பாஸ்வேர்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு செக்இன் இன்போ பேஜுக்கு போகும். அப்படி போகிறப்போ வெரிஃபை யுவர் ஃபோன் நம்பர் அப்படின்னு கேட்கும். வெரிஃபை அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஒரு பேஜுக்கு கொண்டு போகும். அது வரையும் வந்து வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஆட் ரெக்கவரி இமெயில் ஐடி அப்படின்னு கேட்கும். ஆல்ரெடி உங்களுக்கு வேறு ஏதாவது மெயில் ஐடி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ரெக்கவரி மெயில் ஐடியை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்மளுடைய மெயில் ஐடி வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து ப்ரைவசி அண்ட் டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸில் கொடுத்துருக்கிறதெல்லாம் படிச்சுட்டு ஐ அக்ரி அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபர்தராக உங்களுடைய மெயில்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ண மெயில் ஐடியிலேருந்து மற்ற மெயில் ஐடிஸ்க்கு அனுப்பலாம். இந்த வீடியோவில் ஜிமெயில் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு பயனுள்ள தகவலோட சந்திக்கிறேன். இது வரைக்கும் என்னுடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. Tata, bye.